சித்தர் வணக்கம். உலக தமிழ் அறிவாளிகளே, சித்தர்களின் அருளால் நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம். மிஸ்டர் லேடிஸ், ரசிக பெருமக்களே, தலையில் முடி, தலையில் இருக்கிற வரையில் அதற்கு பெயர் முடி. கிரீடம் தலையில் இருக்கிறதுனால அதுக்கு பேர் கிரீடம், முடி. தலையில இருந்து கீழே இறங்கிட்டு அதுக்கு பேர் ரொம்ப கொச்சையான பேர். அப்போ தலையில இருக்கிற போது அந்த சிறப்பு பெயரை பெறுகிறது. தலையிலிருந்து இறங்கி விட்டால் அது எவ்வளவு கேவலமான ஒரு பெயரை பெற்று விடுகிறது என்பதை வள்ளுவன் சொல்லுவான். தலையின் இழிந்த மயிரனையர் மாந்தர் நிலையின் இழிந்த கடை. தன்னுடைய தகுதியிலே இருந்து ஒருவன் இழிவாகிவிட்டால் அவன் எதற்கு சமமானவன் என்றால் தலையிலே இருந்து கீழே விழுந்து விட்ட முடிக்கு சமமானவன். கீழே விழுந்துட்டு அதுக்கு பேர் முடி கிடையாது. அப்போ தலைமுடி இந்த உயிர் மாதிரி தான் மயிர், போனா வராது. அதை காப்பாற்றி வச்சுக்கணும், முடி உதிராமல் காப்பாற்றி வச்சுக்கணும். அப்படி உதிர்ந்தாலும் அந்த உதிர்ந்த முடியை திரும்ப புதுப்பிக்கிற அளவில் நம்முடைய தலையினுடைய தோலை பாதுகாத்து கொள்ள வேண்டும். முடி இருந்தால் தான் அழகு, முடி இல்லைன்னு அழகு இல்லை. கருமையே அழகு, காந்தலை ருசின்னு தமிழில் ஒரு பழமொழி உண்டு. கருமைன்னா கருப்பாக இருக்கிறவன் இல்லை, முடி கருமையாக இருந்தால் அதுதான் அழகு. இப்போ முடி கருப்பாக இருக்கணும், முடி போதுமான அளவுக்கு அடர்த்தியாக தலையில் இருக்க வேண்டும். இது எல்லாரும் ஆசைப்படுவது தான். ஆண் பெண் எல்லோரும் இதற்கு ஆசைப்படுவது தான். பெண்கள் மட்டும்தான் கூந்தல் பெருசாக இருக்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னு இல்லை. ஆண்கள் தலையில் முடி இல்லைன்னாலும் அதே அவல நிலை தான். அவன் பொண்ணு பார்க்க போயிருக்கிறான், எங்க மாப்பிள்ளை வல்லியா அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளையை பார்த்து கேட்டா எப்படி இருக்கும் பாருங்க. இந்த தலைமுடி அவ்வளவு பெரிய இடத்தை நமக்கு தேடி தருகிறது. அந்த தலைமுடியை காப்பாற்றுவது எப்படி, தலைமுடியை பேணி பாதுகாப்பது எப்படி, தலைமுடியை வளர்ப்பது எப்படி. ஒன்று கூந்தல் தடித்து இருக்கணும், பருத்து இருக்கணும், நீண்டு இருக்கணும். இதுதான் பெண்கள் விரும்புவது. ஆண்கள் முடி உதிராமல் முடி கருமையாக இருக்க வேண்டும், இது ஆண்கள் விரும்புவது. இந்த முடியை பராமரிப்பது என்பது ஒரு மிகச்சிறந்த கலை. அது எந்த வயதிலும் முடியை இழந்து விடாமல் காப்பாற்றி வைத்திருந்தால் அதுவே நாம் மிகப்பெரிய சாதனையாளர்கள் வரிசையிலே கொண்டு போய் சேர்க்கும். அப்போ இந்த முடி வளர்வதற்கு என்று பல ஆய்வுகள் சித்தர்கள் நிறைய பண்ணியிருக்காங்க. புலிப்பாணி பொன்னாங்கண்ணி தைலம் என்று ஒரு தைலத்தை படைத்திருக்கிறார். கரப்பான் தைலம் என்று அகத்திய பெருமான் ஒரு தைலத்தை படைத்திருக்கிறார். இந்த ரெண்டு தைலத்தையும் ஒன்றாக சேர்த்து தான் நான் கலாபா என்று ஒரு தைலத்தை உருவாக்கிறேன். அதை எப்படி செய்யலாம், எப்படி தயாரிக்கலாம், எப்படி பயன்படுத்தலாம், அதில் என்னென்ன பலன்கள் இருக்கும். ஒரு 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 சிம்பிள் ஆயில் சொல்கிறேன் பாருங்க, நம்ம வீட்டில் ஈஸியாக செய்யலாம். பொன்னாங்கண்ணி தைலம்னு சொல்லுவார்கள். பொன்னாங்காணி பாருங்க, இந்த பொன்னாங்கண்ணி இலையில ஏகப்பட்ட டூப்ளிகேட் இருக்கிறது. இதுதான் ஒரிஜினல் பொன்னாங்கண்ணி. இப்போ பொன்னாங்கண்ணி என்று கடையில் விற்குது பாருங்க, அது பொன்னாங்கண்ணி இல்லை, எருமை திங்கிற கீரை. குளத்துல குட்டையில ஏரியிலெல்லாம் அடம்பாக வளர்ந்துருக்கிற நீளமாக இவ்வளோ நீளம் இலை உடையது. இந்த காம்புல இருந்து நீட்டா பூ வரும். இது அப்படி இல்லை, ஒவ்வொரு காம்பின் கனுவிலும் பாருங்க இதனுடைய பூ இருக்கும். இதுதான் உண்மையான பொன்னாங்கண்ணி. ஆல்டர்நேந்திரா செசில்ஸ் என்று இதற்கு ஆங்கில பெயர். இந்த பொன்னாங்கண்ணிக்கு கூந்தலை வளர்க்கிற ஆற்றலும் கண்ணை குளிர வைக்கிற ஆற்றலும் உண்டு. ஏன்னா இது மிக குளிர்ச்சி. இந்த பொன்னாங்கண்ணி தைலம் மிக குளிர்ச்சி. ஒரு சுலபமாக சொல்கிறேன், முடி வளர்வதற்கும் கண் பொலிவாக இருப்பதற்கும் பொன்னாங்கண்ணி தைலத்தை தயாரித்து பயன்படுத்துங்க. நான் சொல்கிறேன் எப்படி தயாரிக்கிறதுன்னு, அது ஒன்றும் சிரமமே இல்லை. 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய், தேங்காய் எண்ணெய் நல்ல தேங்காய் எண்ணெயாக இருக்க வேண்டும். இப்போல்லாம் எல்எல்பியை கலந்து தான் தேங்காய் எண்ணெய் வியாபாரத்துக்கு வருது. பெரிய பெரிய நிறுவனங்கள் அவர்கள் எல்லாமே இந்த லைட் லிக்விட் பாரஃபன் என்று சொல்லுகிற ஒரு தேங்காய் எண்ணெய் போன்ற ஒரு பொருளை கலந்து விற்கிறார்கள். நல்ல தேங்காய் எண்ணெய் கிடைப்பதே இல்லை. அது எப்படி தெரியுதுன்னா, நம்ம நிறுவனத்தில் சோப்பு தயாரிக்கிறோம், தங்கம் சோப் என்று. அது அவ்வளோ ஒரு சிறந்த ஹெர்பல் சோப். அந்த ஹெர்பல் சோப்பு தயாரித்த போது தான் கண்டுபிடித்தோம், அதில் எந்த ஒரு 10-20 புது கடைகளில் இருந்து மிக ஃபேமஸ் கடையில் இருந்தெல்லாம் வாங்கணும். வாங்கி பார்த்தோம்னா அந்த சப்பானிஃபிகேஷன் ஆகி கடைசியில் பார்த்தா மேலே அது முழுமையாக சப்பானிஃபை ஆகாமல் இருக்கும். தேங்காய் எண்ணெய் சப்பானிஃபை ஆகும், ஆனால் எல்எல்பி சப்பானிஃபை ஆகாது. அதிலே தெரிஞ்சு போச்சு. அப்போ என்ன பண்ணேன், இது வேற வழியே இல்லை, தரமான தேங்காய் எண்ணெய் வேணும்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி பொள்ளாச்சியிலேருந்து தேங்காய் கொப்பரை வாங்குகிறேன். தேங்காய் கொப்பரையிலும் ஒரு முக்கியமான ரகசியம் இருக்குது. என்ன பண்ணுகிறார்கள், தேங்காயை காய வைப்பதற்கு, அது அழுகி போகாமல் இருப்பதற்கும் அந்த தேங்காய்க்குள்ள சல்ஃபரை பூசி விடுவார்கள்.
சல்ஃபரை பூசிட்டா அந்த தேங்காய் கெடாது, அழுகாது. அதை உலர்த்தி அதில் இருந்து எண்ணெய் தயாரித்தாலும் அந்த தேங்காய் எண்ணெயும் வெர்ஜின் கோகனட் ஆயில் இல்லை. அப்போ சரியான எண்ணெய் வேண்டும், தரமான எண்ணெய் வேண்டும். அப்பொழுதுதான் சித்தர்களுடைய பெயர், அவர்கள் செய்த காலத்திலே இந்த எண்ணெய் எப்படி இருந்ததோ அப்படி தரமான எண்ணெய் வேண்டும் என்று பொள்ளாச்சியில இருந்து நான் கொப்பரை வாங்குகிறேன். இந்த கொப்பரையை வாங்கி அந்த கொப்பரை கெட்டிருந்தால் தூக்கி எரிஞ்சிருவேன். இந்த கொப்பரை உள்ளே மஞ்சள் பூசப்படாமல் இருக்கிறதா, சல்ஃபர் பூசப்படாமல் இருக்கிறதா என்பதை பரிசோதிப்பேன். அப்படி பரிசோதித்து தயாரித்த தேங்காய் எண்ணெயை தான் நம்முடைய சோப்பு தயாரிப்பதற்கும் இந்த கலாபா என்கின்ற அந்த தைலம் தயாரிப்பதற்கும் நாங்கள் நம்முடைய நிறுவனத்தில் பயன்படுத்துகிறோம். தேங்காய் எண்ணெயாக வாங்குவதே இல்லை. இது அடிப்படையில் தேங்காய் எண்ணெயினுடைய தரத்தை நாம் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். தேங்காய் எண்ணெய்க்கு முடியை வளர வைக்கிற தன்மை அதற்கு இயல்பாகவே உண்டு. அதன் கூட அந்த மூலிகை சேர்கிற போது அந்த தேங்காய் எண்ணெய் அந்த முடியை நன்றாக வளர்த்து. தேங்காயின் நெய்யதனால் தீயால் வரும் புண்போம், பாங்காய் கூந்தல் படர்ந்து ஏறும், நீங்காத பல்லடியில் நோவும், படர்த்தாமரை புண்ணும் அல்லல் அறப்போம் என்று அறி என்று தேரையர் சொல்வார். அல்லல் துன்பம் துன்பம் நீங்கும்படியாக போய்விடும். எதுல? தேங்காய் எண்ணெயினால. தைலம் தயாரிப்பதற்கு எந்த எண்ணெய் சிறந்தது? விளக்கெண்ணெயா, நல்லெண்ணெயா, நல்ல வேப்ப எண்ணெயா, தேங்காய் எண்ணெயா என்று ஒரு கேள்வி எழுப்புனா அது அவரவர்கள் ஆளு கொண்டு சொல்லுகிறார்கள். எண்ணெயிலங்க விளக்கெண்ணெயில காய்ச்சினா ரொம்ப சிறப்பா இருக்கும். இல்லை, தைலம் தலைமுடி வளருவதற்கு என்று எதிலே செய்ய வேண்டும் என்றால் தேங்காய் எண்ணெயில் செய்ய வேண்டும். எப்படி தேரையர் சொல்றாரு, நான் சொல்லலை. தேங்காயின் நெய்யதனால் தீயால் வரும் புண்பம், தீப்புண்ணை ஆற்றுகிற தன்மை தேங்காய் எண்ணெய்க்கு உண்டு. தேங்காயின் நெய்யதனால் தீயால் வரும் புண்பம், பாங்காய் கூந்தல் படர்ந்து ஏறும். கூந்தல் இருக்கிறதே அது பாங்காக சிறப்பாக படர்ந்து மிக பெருகி மேலே வரும். அப்படி கூந்தலாக வரும். அந்த தன்மை எதுல இருக்கு? தேங்காய் எண்ணெயில இருக்குது. அதனால அந்த பேஸ் அதுதானே. தேங்காய் எண்ணெயை நல்ல தரமான தேங்காய் எண்ணெயாக இருக்கணும். நம்ம வீட்டில் ஆட்டின எண்ணெயா இருந்தால் தி பெஸ்ட். கடையில் வாங்குற எண்ணெயா இருந்தா அது நம்ம அதிர்ஷ்டம் தான், எந்த எண்ணெய் கிடைக்குதுன்னு தெரியாது. அப்போ அந்த எண்ணெய் சரியில்லைனாலும் இந்த தைலம் சரியான தைலமாக வராது. இப்போ பொன்னாங்கண்ணி தைலம் என்ன செய்யணும்? 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய், 100 மில்லி தேங்காய் எண்ணெய், என்ன பொன்னாங்கண்ணியினுடைய சாறு, 100 மில்லி அதாவது 100 கிராம் பொன்னாங்கண்ணி எடுத்து இடிச்சு சாறு எடுத்தோம்னா 100 மில்லி கிடைச்சிடும். இப்போ ஒரு லிட்டர் தேங்காய் எண்ணெய்க்கு 100 மில்லி தேங்காய் எண்ணெய் போதும். சும்மா நிறைய எண்ணெய் நிறைய தலையை கொண்டு வந்து நிறைய பொன்னாங்கண்ணி போதும், நிறைய பொன்னாங்கண்ணி கொண்டு வந்து போட வேண்டியதில்லை. எண்ணெய் ஒரிஜினல் பொன்னாங்கண்ணியாக இருக்க வேண்டும். அதை விட்டுட்டு இந்த எருமதிக்கிற பொன்னாங்கண்ணியெல்லாம் கொண்டு வந்து போட்டு காய்ச்சினா அதில் அந்த முடியில சிறப்பு கிடைக்காது. அது ஒரிஜினலா எப்ப தெரியும்? இந்த எண்ணெயை தலைக்கு தேய்ச்ச உடனே சாதாரண 2 தும்மல் வந்துடும், அவ்வளோ கூலிங் கிடைக்கும். அது ஒரிஜினல் பொன்னாங்கண்ணியாக இருந்தால். அப்போ அந்த பொன்னாங்கண்ணி சாறு, தேங்காய் எண்ணெய், 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய், 100 மில்லி பொன்னாங்கண்ணி சாறு, இரண்டையும் ஒன்றாக சேர்த்து நன்றாக கலக்கி அதை அடுப்பிலே விறகு வைத்து, அடுப்பிலே கமலாகினி என்று அகத்திய பெருமான் சொல்லுவான், சிறு தீயாக எரிக்க வேண்டும்னு சொல்லி. நம்ம அடுப்பில் சிம்மில் வச்சா சரியா இருக்கும். சிறு தீயாக வைத்து அது அப்படியே நுரை கட்டி கொண்டு பொங்கி உள்ளேயே அப்படியே காய்ந்து கொண்டு வரும். தளபல இருந்து கொதிக்காது. பாருங்க, அது காய்ச்சுகிற முறையில கமலாகினியாக காய்ச்ச வேண்டும். அகத்திய பெருமான் எழுதுற கமலம்னா தாமரை மொட்டு, தாமரை பூவை குறிக்கிறது. தாமரை மொட்டு அளவுக்கு தீ இருக்குன்னா ஒரு விறகுல வர தீ. இப்ப நம்ம அடுப்புல இப்பெல்லாம் விறகு இல்லைல்ல, இப்ப நம்ம கேஸ் ஸ்டவ்ல காய்ச்சா சிம்மில் வச்சு காய்ச்சனோம்னா சரியா இருக்கும். 1 லிட்டர் தேங்காய் எண்ணெயை காய்ச்சி அதுல இருந்து பொன்னாங்கண்ணி தைலம் எடுப்பதற்கு குறைந்தபட்சம் 4 இருந்து 5 மணி நேரம் ஆகும். அவ்வளவு பொறுமையா செய்ய வேண்டியிருக்கும். இப்ப நாம நம்முடைய நிறுவனத்தில் அன்பு ஃபார்மாவில் இந்த கலாபா தைலம் காய்ச்சறோம்னா அதற்கு 2-3 நாட்கள் ஆகிவிடுகிறது. அவ்வளவு லார்ஜ் குவான்டிட்டியை சிறு தீயாக வைத்து இரவு முழுக்க அந்த சிறு தீயில இருக்கும், ஒன்றும் ஆகாது. காரணம் என்னன்னா அந்த தீயினுடைய அளவு அவ்வளவு குறைவாக இருக்கும். அந்த வெப்பம் எவ்வளவு இருக்கிறது என்று வெப்பமானியை வைத்து அதை அளந்து கொண்டே இருப்போம். 100 டிகிரிக்கு மேலே போகாமலேயே அதை காய்ச்சுகிறது ரொம்ப முக்கியம். அப்படி வெப்ப கட்டுப்பாட்டு முறையில காய்ச்சுவது மிகச் சிறந்தது. வீட்டில் காய்ச்சறதுனா இந்த மாதிரி சிறு தீயாக வைத்து காய்ச்சி கொள்ளலாம். அப்படி காய்ச்சி பதம் எடுப்பது ரொம்ப முக்கியம். அதுல ஏமாந்துட்டோம்னா போச்சு. ரொம்ப
முத்தி போச்சுன்னா கரகரன்னு போயிடும். அந்த அதில் இருக்கிற மூலிகை பொருட்கள் எல்லாம், அதுவும் எண்ணெய் முழுகி போச்சு, கெட்டு போயிடும். சரியாக அதில் இருக்கிற அந்த தண்ணீர் காயவில்லை என்றால் கொஞ்சம் ஈரப்பதம் இருந்துட்டா 2 நாளையில அது சீக்கிரம் அடிக்க எல்லாம் ஓடுவான், எவரும் கிட்ட வர மாட்டான். அப்போ அந்த தைலத்தை பக்குவமாக காய்ச்சி எடுப்பது மிக முக்கியம். அதுக்கு என்ன பண்ணுவோம், அது சுண்டி அந்த கொதிக்கிற அந்த தளபலை என்று நுரை கட்டி இருப்பது அடங்கி அந்த எண்ணெய் மேலே வருவதை போல வருகிற போது என்ன பண்ணுவோம், இந்த விளக்கு போடுற திரி இருக்குது பாருங்க, இந்த திரியை எடுத்து அந்த எண்ணெயில நனைச்சி விளக்கு அந்த திரியை கொளுத்துவோம். திரியை கொளுத்துனா அது புடப்பட என்று வெடித்து எறிந்தால் அதில் என்ன ஈரம் இருக்குதுன்னு அர்த்தம். சிம்பிள் மெத்தட். அப்புறம் இன்னும் கொஞ்ச நேரம் ஏறிட்டுன்னு சொல்லி இன்னொரு தீயை போட்டு இன்னொரு திரியை போட்டு அதை கொளுத்தி பார்க்கணும். அதே திரியை நினச்சி அது முடமுடன்னு கேட்டுக்கிட்டே தான் இருக்கும், கடைசி வரைக்கும் போகாது, எண்ணெய் தீஞ்சு முடுக்கி வீணா போயிடும். புது புது திரியை பயன்படுத்தி அது எப்போ அந்த பொடப்பொடன்னு சத்தம் போடாமல் எரியுதோ அப்போ அந்த எண்ணெய் பயத்துக்கு வந்துன்னு அர்த்தம். எடுத்துக்கிட்டிங்கன்னா பொன்னாங்கண்ணி தைலம். அதில் மிக முக்கியம், அந்த தைலத்தை உடனே பயன்படுத்தக்கூடாது. அதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அந்த தைலத்தை உடனே பயன்படுத்துவது முறையல்ல. சித்தர்கள் சொல்லி இருக்கிறார்கள், 1 மண்டலம் தானிய புடமாக வைத்து பயன்படுத்தவும். தானிய புடம்னா நெல், கம்பு இது மாதிரி தானியத்தை ஒரு ஒரு மண் பாத்திரத்தில் எடுத்து அதுக்குள்ளே அந்த தயாரித்த அந்த தைலத்தை உள்ளே பாட்டிலே அல்லது ஒரு பாத்திரத்தில் வைத்து 48 நாள் ஒரே டெம்பரேச்சர்ல, எப்படி கோழி முட்டை அவயம் காப்பதற்கு 40 டிகிரி சென்டிகிரேட்ல அது எப்படி ஒரு அந்த கோழி அவயம் முட்டை பொரிக்கிற வரையில காக்குதோ, அது போல அந்த எண்ணெயினுடைய டெம்பரேச்சரை ஒரே டெம்பரேச்சர்ல ஒரு வெதுவெதுப்பான வெப்பத்துல அந்த தானியத்துக்குள்ள வைத்திருப்பதிலே அது மெச்சூர் ஆகிறது, அந்த எண்ணெய் பக்குவம் அடைகிறது. அப்படி 1 மாதம் கழித்து தான் இதை எடுத்து பயன்படுத்துவோம். இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், இந்த முடி வளர்வதற்கு என்று சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை மூலிகைகளையும் சேர்த்து கலபா என்கின்ற அந்த தைலத்தை தயாரிக்கிறேன். அது என்ன, பொடுதலை, பொன்னாங்கண்ணி, கரிசலாங்கண்ணி, மருதானை, செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ, பிரம்மி வழுக்கை, ரிட்டியா டிங்டோரியா குடசப்பாலை, இப்படி எல்லா மூலிகைகளையும் கொண்டு வந்து என்ன பண்ணுறோம், அதை இடித்து சாறு எடுத்து அந்த சாறை தேங்காய் எண்ணெயோடு சேர்த்து, என்ன விகிதத்தில், 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய்க்கு 100 மில்லி இலைகளின் சாறு, இந்த விகிதத்தில் அதை சேர்த்து இந்த தெர்மோ ரெகுலேட்டர் மெக்கானிசத்தில் அந்த டெம்பரேச்சரை 100 டிகிரிலேயே மெயின்டைன் பண்ணி 85, 90 அந்த 100 கிட்டே போகாது, அப்படியே மெயின்டைன் பண்ணி அதை சிறு தீயாகவே அதில் இருக்கிற எண்ணெய், அந்த எண்ணெயில் இருக்கிற தண்ணீரை ஆவியாக செய்து கடைசி ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா 105 டிகிரிக்கு போகும்போது நிறுத்திடுவோம். அதுக்கு மேலே வெப்பத்துக்கு அதை அனுமதிப்பதில்லை. அப்படி வெப்ப கட்டுப்பாட்டு முறையிலே தயாரித்து அந்த எண்ணெயை பயன்படுத்துவது, அந்த மெத்தட் ஆஃப் யூஸ், இது ரொம்ப 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 முக்கியம். என்ன பண்ணுறோம், அந்த தைலத்தை என்ன பண்ணுவோம், எப்படி பயன்படுத்தணும்னு சொல்கிறோன்னா, தலையிலே முடியின் வேர்க்காலில் போவதை போல தேய்க்க வேண்டும். அதற்கு என்ன செய்வது, இப்போ நவீன அறிவியல் உலகம் அதற்கு வாய்ப்பை தந்திருக்கிறது. அதற்கு என்று இப்போ நீங்கள் இந்த கலாபா எண்ணெய் வாங்குகிறீங்கன்னு வச்சுக்க, ஒரு வேளை தயாரிக்க முடியல வாங்கினீங்கன்னாக்கா, அப்போது இந்த கோம்பு கேப் என்று ஒன்று, இது சாதாரண கேப் இருக்கும், இந்த கோம்பு கேப் என்று ஒன்று இலவசமாக கேட்டு வாங்க வேண்டும். ஐம் கிவிங் இட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஏன்னா சித்தர்கள் சொல்லி இருக்கிற அந்த தைலத்தினுடைய முழு பலனும் நீங்கள் அனுபவிக்க வேண்டும், அது தோற்றே விடக்கூடாது. அதற்காக அந்த நம்பிக்கையை தருவதற்காகவும் அந்த பலனை உறுதிப்படுத்துவதற்காக இதை தருகிறேன். இதை இப்படி அந்த எண்ணெயில இப்படி அதை போட்டுவிட்டு அதை என்ன பண்ணணும், இது சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும் இதில். அப்போ அதை தலையில் இப்படி திருப்பி இப்படி தலை முழுக்க அதை அப்ளை பண்ண வேண்டும். இப்படி தேய்க்கணும். இங்க பாருங்க, இப்படி தலை முழுக்க தேய்க்க வேண்டும். இப்படி தலை முழுக்க இந்த மண்டை தோலை சொரிந்தார் போல் இப்படி முழு தலை பரப்பிலும் இதை இப்படி ஒரு 1-2 நிமிடம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்படி நன்றாக தேய்த்து அந்த முடியின் வேர்க்காலில் அது புக வேண்டும். அப்ப என்ன பண்ணணும்னா, இது கொஞ்சம் இப்படி சொரிஞ்சு விட்ட மாதிரி இருக்கும். இப்படி தேய்ச்சிங்கன்னா தலை பூரா அது பரவிடும். இப்படி தலை முழுக்க பரப்பி விட்டு அதனோடு கூட உங்களுக்கு ஒரு இதுவும் ஃப்ரீ ஆஃப் சார்ஜ் தான் கொடுப்பாங்க. இதை நீங்க கேட்டு வாங்கணும். அந்த அந்த விற்பனையாளர்கள் தரவில்லை என்றால், இப்படி டாக்டர் சொன்னார், அது கூட ஒரு மசாஜர் இருக்குதாமே, ஸ்டீல் மசாஜர், ஹெட் மசாஜர், அதையும் கொடுங்கன்னு கேட்டு வாங்கணும்.
அதை என்ன பண்ணணும், இந்த எண்ணெயை நல்லா இந்த அப்ளிகேட்டரில் தடவிட்டு தலை மீது அந்த இதை வைத்து இப்படி பாருங்க, இப்படி தலையிலே அதை தேய்க்க வேண்டும், இப்படி மசாஜ் பண்ண வேண்டும். சுகமாக இருக்கும், கொஞ்சம் கூட வலிக்காது, கொஞ்சம் கூட அசௌகரியம் இருக்காது. நன்றாக தலை முழுக்க இப்படி பின்பக்கத்துக்கு, இப்படி பின்னாடி, இப்படி பக்கவாட்டத்தில், இப்படி முன்னாடி, இப்படி தலை முழுக்க இப்படி இதை மசாஜ் செய்ய வேண்டும். ஒரு 5 நிமிட நேரம் இதற்கு நேரம் எடுத்துக்கொள்ளுங்கள். அது என்ன பண்ணுதுன்னா, இந்த ஹேர் ரூட்டை போய் அது தூண்டி இந்த முடி உதிர்வதை நிறுத்து அல்லாது அந்த முடி உதிர்வதை நிறுத்துவதோடு அல்லாமல் முடியினுடைய வேர்க்காலை பலப்படுத்தி, முடியினுடைய வேர்க்கால் பலப்படுவதனாலே அந்த முடி விழுகிற தன்மை அற்று இது நிலைத்து நிற்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த ஸ்கால்ப் ஸ்டிமுலேட் ஆவதனாலே புது முடிகள் முளைக்க துவங்குகின்றன. அது எப்போ தெரியும்? இப்போ பெண்களாக இருந்தால் பழைய முடி படிஞ்சிருக்கும், புது முடி சிலுப்பிக்கிட்டு தலையில எல்லாம் முளைச்சி வரும். ஒரு 3 மாதத்தில் நம்மளால பார்க்க முடியும். அப்படி தலையில் முடியை புதிதாக முளைக்க வைக்கவும். ஏன்னா தலையில முடி வளர்வது 2 ஃபேஸ் உண்டு. ஒன்று டெலஜன் ஃபேஸ், இன்னொன்று அனஜன் ஃபேஸ்ன்னு சொல்லலாம். அனஃபேஸ் டெலஃபேஸ்ன்னு செல் பிரியறதுல கூட சொல்லுவாங்க. அதாவது வளர்கிற நிலை, சிதைகிற நிலை. என்ன பண்ணோம், முடி கொட்டும், அதனோட கூட முடியும் வளரும். இந்த புதிதாக முளைக்கிற முடி கொற்ற முடியை விட கூடுதலாக இருந்து விட்டாலோ அல்லது அந்த அளவுக்கு இருந்து விட்டாலோ சொட்டை வராது. ஆனா கொற்ற முடி அதிகமாச்சுன்னு வச்சுக்கோங்க, கட்டாயம் சொட்டை வந்துடும். அப்போ முடியை நன்றாக முளைக்கவும் வளரவும் வைக்கிற ஆற்றலை தருவதற்கு என்று இத்தனை மூலிகைகளை அதில் சேர்க்கிறோம். அப்போ தலை முடி முதல் சேஞ்ச் என்ன தெரியும்? முடி கனக்கும், முடி பருக்கும். ஃபர்ஸ்ட் சேஞ்ச் உங்களுடைய ஹேர் திக்காவதை நீங்கள் பார்ப்பீர்கள். அடுத்து 1 மாதத்தில இருந்து 3 மாதத்திற்குள் முடி உதிர்வது நின்றுவிடும். இந்த சித்தர்கள் வாக்கு. முடி உதிர்வது நின்றுவிடும். அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் முடி உதிர்வது நின்றுவிடும், கண்டிப்பாக நின்றுவிடும். அவ்வளவு சக்தி அதில் இருக்கிறது. அவ்வளவு முறைப்படி சித்தர்கள் சொன்ன முறைப்படி அதை நாம உருவாக்குறோம். இப்போ சித்தர்கள் தானியப்படம் வைக்க சொன்னா நாங்கள் தானியப்படம் வைக்க முடியறதில்லை. என்ன பண்றோம், இந்த டின்னில் எடுத்து நிரப்பி ஒரு பிளாக் பேப்பரை ஒட்டி ஒரு க்ளோஸ்டு சேம்பருக்குள்ள அதை பூட்டி வச்சிருவோம் 48 நாள். இன்னைக்கு தயாரிச்சா 48வது நாள் தான் அது வெளியில வரும். அப்படி வந்தால்தான் அது ப்ராசஸ் ஆனாதான் அந்த மெச்சூர் ஆகும். அந்த தைலம் முடி உதிர்வதை கொட்டாமல் முடி உதிர்வதை நிறுத்தும். அப்போ இது என்ன பண்ணும், ஒன்று முடியை அடர்ந்து வளர வைக்கும், முடியினுடைய லஷர் பளபள என்று அந்த முடியினுடைய நிறத்தை கொடுக்கும். பாருங்க, இப்போ ஒரு என்னையே உதாரணம் வச்சுக்கோங்களேன். 76 வயது, இப்போதான் 76வது பிறந்த நாளை கொண்டாடி முடித்தேன். இப்போ இவ்வளவு முடி சொந்த முடி வச்சிருக்கேன். அதை சொந்த முடியை தந்தது எதுன்னா இந்த கலாபா தைலம் தான். இந்த கலாபா தைலத்தை தயாரித்து அந்த பேர் கொடுக்கல, இப்பதான் பேர் வைத்திருக்கிறேன். இந்த கலாபா எண்ணெய்க்கு என்ன ஆற்றல் இருக்கிறது என்றால், இந்த முடியை உதிராமல் நிறுத்தியும் முடியை புதிதாக முளைக்க வைத்தும் முடியினுடைய லஷரை அந்த அந்த பளபளப்பு தன்மையை சிதையாமல் பாதுகாத்தும் முடியை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள உதவுகிற ஒரு ஆற்றல் இந்த எண்ணெயில இருக்குது. எவ்வளவு நாள் சார் ஆகும்? 1 மாதத்திலிருந்து 3 மாதத்துக்குள்ள ரிசல்ட் வரும். வரலன்னா என்ன கேளுங்க, நான் பதில் சொல்றேன். சித்தர்கள் சொல்லி இருக்கிற பதில உனக்கு நான் சொல்றேன், அது தோக்கவே தோக்காது. என்ன பண்ணணும், ஈரத்தலையிலே தடவக்கூடாது. முக்கியமானது ஈரத்தலையிலே தடவக்கூடாது, உலர்ந்த தலையில் தடவ வேண்டும். தலை குளிப்பதற்கு சீக்காயை பயன்படுத்தலாம். இல்லை என்றால் டான்பை என்று நானே ஒரு ஷாம்பு செய்து தயாரித்திருக்கிறேன். ஹெர்பல், பியூர்லி ஹெர்பல் ஷாம்பு. அது இப்பொழுது நிறைய அந்த ஹெர்பல் ஷாம்பு பற்றி பேசினேன். இப்போ நிறைய பேர் அதை வாங்கி பயன்படுத்தி அதனுடைய பாராட்டை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த ஷாம்புவை பயன்படுத்தி வாரத்தில் 2 நாள் தலைக்கு குளியுங்கள். அன்றாடம் இந்த எண்ணெயை அளவாக அப்ளை பண்ணுங்க. ஏன்னா இல்லை, ஒரிஜினல் பொன்னாங்கண்ணி இருப்பதனால அதுக்கு குளிர்ச்சி அதிகம். அப்போ அதை போட்டு நீங்கள் சொதம் தடவினீங்கன்னா தும்பல் போட்டுக்கிட்டு உடனே சளி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ என்ன பண்ணணும், அளவாக தடவ வேண்டும். தடவியதை அந்த அப்ளிகேட்டர் மூலமாக தேய்த்து தடவி விட்டு மசாஜர் மூலமாக மசாஜ் கொடுக்கணும். அதான் முக்கியம். 5 minutes கிவ் மசாஜ். இப்போ என்னென்ன பலன் கிடைக்கும், முடி உதிர்வது நின்றுவிடும், இண்டிவிஜுவல் முடியினுடைய பருமன் கூடும், இப்போ ஒட்டுமொத்த தலையினுடைய கூந்தலுடைய பருமன் கூடும். 1 மாதத்திலிருந்து 3 மாதத்திற்குள் அளந்து கொள்ளுங்கள். பெண்களாக இருந்தால் உறுதியிட்டு சொல்லுகிறேன், 1 அங்குல நீளம் கட்டாயமாக உங்கள் முடி வளர்ந்தே தீரும். இது உறுதி. எனிபடி கேன் செக்அப் பண்ணி ஃபோன் பண்ணி சொல்லுங்க. என்னையா நீ சொன்ன ஆனால் வளரலேன்னு யாராவது முடிஞ்சா சொல்லுங்க பார்க்கும். கண்டிப்பா முடி வளரும். 1 அங்குலம் 1 மாதத்திலே அது 3 மாதத்துக்குள்ள அந்த வளர்ச்சியை கொடுக்கிறது. அப்போ
ஓராண்டு 2 ஆண்டு பயன்படுத்தினால் 1 வருஷம் அளவுக்கு முடி நீண்டு கூடுதலாக வளர்ந்து விடும். இந்த முடியினுடைய பருமன் கூடும், முடி உதிர்வது நிற்கும், புது முடிகள் முளைக்கும். எப்போ கண்டிப்பாக அந்த மசாஜ் 5 மினிட்ஸ் பண்ணாதான். இந்த டான்பை ஷாம்புவை பயன்படுத்தி தலையை வாரத்தில் 2 நாட்கள் கட்டாயமாக தலையை சுத்தம் செய்து கொள்ள வேண்டும், அழுக்கு சேராமல். இன்னொன்று, சிலர் என்ன பண்ணுவார்கள், தலையில ரொம்ப முடி குறைவாக இருக்கும். அப்போ ஒரு 2-3 நாட்களுக்கு எண்ணெய் தடவி இருந்தால் அவங்களுக்கு ஒரு கூச்சமாக, அது ஒரு மனதுக்கு நிம்மதி இல்லாமல் இருக்கும். அப்போ என்ன பண்ணணும், அவங்க அந்த மாதிரி இருப்பவர்கள் இரவிலே நன்றாக தேய்ச்சி விட்டு காலையில டான்பை ஷாம்பு போட்டு குளிச்சுட்டு புசு புசுன்னு முடியோட போகலாம், நன்றாக இருக்கும். அப்படியும் கையாளலாம், அதனாலும் அந்த பலன் குறைவதில்லை. ஒரு 10 மணி நேரம் 8 மணி நேரம் தலையில அந்த முடியிலே அந்த தைலம் ஊறிவிட்டால், எண்ணெய் நன்றாக ஊறும்படி அதை மசாஜ் கொடுத்து விட்டால் முடி உதிர்வதை நிறுத்திவிடும். ஏன்னா அவ்வளவு உயர்ந்த மூலிகைகள் இருக்கிறது. அதில் செம்பருத்தி இருக்கிறது, அதில் பொன்னாங்கானி இருக்கிறது, பொடுதலை பிரம்மி வழுக்கை இருக்கிறது. அந்த மூலிகைக்கு பேரே பிரம்மி வழுக்கை. அப்போ இந்த மூலிகைகள் எல்லாம் ஒரு நேரத்துல நீங்க சேர்த்து கொண்டு வருவது ரொம்ப கஷ்டம். கிராமத்துல இருந்து அவைகளெல்லாம் ஒரு நேரத்துல பெறலாம், பச்சையாக தேவைப்படுகிறது. இவ்வளவு சிறந்தது இவ்வளவு சொல்லிட்டு கிடைக்கலையான்னா அது ஆசை காட்டி மோசம் பண்ண மாதிரி இருக்கும். அதனால அது எங்க கிடைக்குதுன்றது சொல்றேன். அன்பு ஃபார்மாவில் என்னுடைய வெப்சைட்டுக்கு போய் போட்டு நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அந்த பலன் உறுதியாக, ஏன்னா முடி ஹைலி சென்சிட்டிவ் சப்ஜெக்ட், முடியில விளையாட முடியாது. ஏன்னா அந்த மயிர் என்பது உயிர் மாதிரி, போனா வராது. இதை தடவி முடி கொட்டிச்சுன்னு ஒருத்தர் கூட சொல்லக்கூடாது. அந்த அளவுக்கு அதில் தரம் இருக்க வேண்டும். ஆகையினாலே மிக கவனமாக அதை உருவாக்கி இருக்கிறேன். இந்த கலாபா தைலம் இஸ் ஃபார் ஹேர் க்ரோத். முடி வளர, முடியை ஆரோக்கியப்படுத்த, முடியை மினுமினு என்று பளபளப்பாக வைக்க, முடியை நன்றாக எல்லோரும் அப்படி பார்த்து அப்படி திரும்பி பார்க்குற மாதிரி முடியை உங்களுக்கு வேணுமா, அதை கொடுக்கக்கூடிய ஆற்றல் கலாபா தைலத்துக்கு இருக்கிறது. அதை நீங்களும் தயாரிக்கலாம். கிடைக்காதவர்கள் பெற்றுக்கொண்டும் மகிழ்ச்சியோடு வாழ வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.